ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் 15th எக்ஸாம்பிள்ஸும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, செக் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ் ஃபார் 1 to 1s அண்ட் ஆன் டு நஸ். இல்லை டூ சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எஃப் சச் தட் n tends to n டிஃபைன் பை எஃப் ஆஃப் n இஸ் ஈக்குவல் டு n ஸ்கொயர் and f such that r tends to r defined by f of n is equal to n square. f of n வந்து ரெண்டு சப்டிவிஷன்லையுமே சேமாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுற செட்டு மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் சம்மில் நேச்சுரல் நம்பர்ஸும் செகண்ட் சம்மில் ரியல் நம்பர்ஸும் கொடுத்துருக்காங்க. சரி, வாங்க நம்ம எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நமக்கு கொடுத்துருக்க எஃப் ஆஃப் எக்ஸை முதல்ல எஃப் ஆஃப் என்னை வந்து எடுத்து ரைட் பண்ணிக்குவோம். பை டெஃபனிஷன் எஃப்பில் என்ன கொடுத்துருக்காங்க, நேச்சுரல் நம்பர்ஸ் 1 n tends to n and f of n is equal to n square. இதான் நமக்கு கொடுத்துருக்க ஃபங்க்ஷன். இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, 1 to 1 ஃபங்க்ஷனாக இல்லையான்றது டெஃபனிஷன் படி ப்ரூவ் பண்ண போகிறோம். பை டெஃபனிஷன் நம்ம என்ன எடுத்துக்கலாம், f of m is equal to f of nன்னு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு m is equal to nன்னு வந்ததுன்னா இது 1 1 ஃபங்க்ஷன். இப்போ f of m டெஃபனிஷன் படி என்ன அழிக்கலாம், m ஸ்கொயர்னு ரைட் பண்ணலாம். m ஸ்கொயர் is equal to n ஸ்கொயர். இப்போ m is equal to ப்ளஸ் ஆர் மைனஸ் என்னன்னு போடணும். ஆனால் நம்ம பாசிட்டிவ் எண் மட்டும் எடுத்துக்கிறோம். ஏன் நெகட்டிவில் எடுத்துக்கிறது இல்லைன்னா m ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் என் தான் கிடைக்கும். பட் n நாட் ஈக்குவல் டு மைனஸ் என், m நாட் ஈக்குவல் டு மைனஸ் என். பிகாஸ் n நமக்கு இந்த என்னன்றது எங்கே இருக்குது, நேச்சுரல் நம்பர்ஸில் இருக்குது. நேச்சுரல் நம்பர்ஸில் வந்து என்ன தான் இருக்கும், பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான் இருக்கும். அதனால் நம்ம பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ எஃப் இஸ் என்னன்னு சொல்லலாம், 1 to 1 ஃபங்க்ஷன் சொல்லலாம். சரிங்களா? 1 to 1 ஃபங்க்ஷன் ஃபினிஷ்ட். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆன் டூ ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். இந்த 1 1 ஃபங்க்ஷன் ஆன் டூ ஃபங்க்ஷன் ரெண்டையுமே நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா, ஆரோ டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பாருங்கள், கவனிங்க, ஆரோ டயக்ராம் பாருங்கள். இப்போ நமக்கு ஃபங்க்ஷன் வந்து என்ன கொடுத்துருந்தாங்க, எஃப் சச் தட் n டென்ஸ் டு n, ரெண்டுமே நேச்சுரல் நம்பர்ஸ் தான். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நேச்சுரல் நம்பர்ஸ் செட் எடுத்துக்கிறோம். டொமைன்லேயும் அண்டு கோடொமைன் போத் ரெண்டுலேயுமே நேச்சுரல் நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம். நேச்சுரல் நம்பர்ஸில் நம்பர்ஸ் எப்படி இருக்கும் நமக்கு தெரியும், 1 2 3 எக்ஸட்ரா இது மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும். எஃப் ஆஃப் என் என்ன டிஃபைன் பண்ணியிருந்தாங்க, எஃப் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு n ஸ்கொயர்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய டொமைனில் இருக்கக்கூடிய 1ன்ற எலமெண்ட்டுக்கு நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா, எஃப் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் என்ன ஆன்சர் கிடைக்கும், 1 கிடைக்கும். 2 எடுத்து சப்ஸ்டிட் பண்ணோம்னா என்ன ஆன்சர் கிடைக்கும், 2 ஸ்கொயர், அப்போ 4ன்ற ஆன்சர் கிடைக்கும். எஃப் ஆஃப் 3ன்னு எடுத்து சப்ஸ்டிட் பண்ணோம்னா 3 ஸ்கொயர், ஸோ ஆன்சர் என்ன வரும், 9. இது மாதிரி எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும் இல்லையா? இப்போ நம்ம இதை இந்த கோடொமைனில் நேச்சுரல் நம்பர்ஸ் எடுத்து இந்த மேப்பிங்கை வந்து ஆரோ மார்க் போட்டு மார்க் பண்ண போகிறோம். 1 ஃபஸ்ட்டு மேப்பிங் வந்து நமக்கு என்னது, 1க்கு வந்து 1 ஸ்கொயர் தான் கிடச்சிது. ஸோ நோ ப்ராப்ளம். அடுத்து செகண்டுக்கு வந்து 2க்கு பார்த்தோம்னா 4ன்னு கிடச்சிருக்கு. அப்போ இந்த 2 3க்கெலாம் நமக்கு என்ன கிடையாது, ப்ரீ இமேஜஸ் கிடையாது. அடுத்து எதுக்கு தான் கிடைக்குது, 4ஓட தான் மேப்பிங் இருக்குது. சரிங்களா? சரி, அடுத்து 5 6 7 8லாம் இல்லை. அடுத்து எதுக்கு தான் இருக்குது, 9ஓட ஜாயிண்ட் ஆகிடுது இல்லைங்களா? அப்போ பாருங்கள், அடுத்து எக்ஸட்ரா இப்படி போகுது இல்லையா? அப்போ இங்கே இருக்கக்கூடிய டொமைனில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸுக்குமே நமக்கு எந்த மாதிரி கோடொமைனில் வந்து நமக்கு மேப்பிங் ஆகுதுன்னா டிஃப்ரெண்ட் இமேஜஸ் கிடச்சிருக்கு. 1க்கு வந்து 1, 2க்கு வந்து 4, 3க்கு வந்து 9. அப்போ கோடொமைனில் வந்து எல்லாமே எப்படி இருக்குது, டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் இமேஜஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ இது வந்து 1 1 ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஆனால் ஆன் டூ ஃபங்க்ஷனாக இல்லையான்னு நம்ம செக் பண்ணோம்னா, இங்கே இருக்கக்கூடிய 2 3க்கு வந்து இமேஜஸ் ப்ரீ இமேஜஸ் இருக்கான்னு பாருங்கள். இந்த இருக்குது 2, இதுக்கு இங்கே எங்கேயாவது ப்ரீ இமேஜஸ் இருக்கா, 3க்கு ப்ரீ இமேஜஸ் இருக்கா, நோ கிடையாது. இங்கே இடையில இருக்கக்கூடிய 5 6 7 8 இதுக்கெல்லாம் என்ன கிடையாது, ப்ரீ இமேஜஸ் கிடையாது. அப்போ நமக்கு ரேஞ்சில் வந்து என்னென்ன எலமெண்ட்ஸ் தான் வருது, ஸ்கொயர் நம்பர்ஸ் மட்டும்தான் வருது. அப்போ ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலாக இருந்தால் தான் நமக்கு வந்து அது என்னன்னு சொல்லுவோம், ஆன் டூ ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஆனால் இங்கே ரேஞ்சில் வந்து என்ன எலமெண்ட்ஸ் இருக்குது, ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு 1 4 9 எக்ஸட்ரா. ஒன்லி ஸ்கொயர் நம்பர்ஸ் மட்டும்தான் நமக்கு ரேஞ்சில் ஆன்சராக கிடைக்குது. அப்போ ரேஞ்ச் இஸ் நாட் ஈக்குவல் டு கோடொமைன், ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலாக இல்லை. ஸோ இது வந்து ஆன் டூ ஃபங்க்ஷன் வருமா, வராது. ஸோ எஃப் இஸ் நாட் ஆன் டூ ஃபங்க்ஷன், எஃப் இஸ் நாட் ஆன் டூ ஃபங்க்ஷன். அவ்வளோதாங்க, ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் நமக்கு முடிஞ்சு. அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். செகண்ட் சப்டிவிஷனில் நமக்கு எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எஃப்பை வந்து எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க,
எஃப் சச் தட் ஆர் டென்ஸ் டு ஆர். ரெண்டுமே என்ன செட்டாக எடுத்துக்கிறாங்க, ரியல் நம்பர் செட்டாக எடுத்துக்கிறாங்க. இந்த எஃப் ஆஃப் என்னோட டிஃபைன் பண்ணது அதே தான். எஃப் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு என் ஸ்கொயர். இதில் வந்து நமக்கு எந்த சேஞ்சும் கிடையாது. அப்போ நம்ம வழக்கம் போல் என்ன செய்கிறோம், எஃப் ஆஃப் எம் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் என்னு எடுத்துக்கிறோம். அப்போ எஃப் ஆஃப் எம் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் என்னா இங்கே எம்ன்றதுக்கு பதிலாக என்ன போடுவோம், எம் ஸ்கொயர். என் இருக்கிறதுனால இங்கே என் ஸ்கொயர் போடுவோம். ஸோ எம் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் என்னன்னு வருது. அப்போ எம்ன்ற ஒரு எலமெண்ட்டை நம்ம ஆறுன்ற இந்த ரியல் நம்பர் செட்டில் எடுத்துக்கிட்டோம்னா, ஆறுங்கிற ரியல் நம்பர் செட்டில் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், இந்த எம்மை எடுத்துக்கிட்டால் நமக்கு இமேஜ் வந்து எத்தனை இமேஜ் கிடைக்குது, ப்ளஸ் என்னன்னு ஒரு இமேஜ் கிடைக்குது, இங்கே மைனஸ் என்னன்னு ஒரு இமேஜ் கிடைக்குது. ஸோ டோட்டலாக எத்தனை இமேஜஸ் கிடைக்குது, ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் 2 இமேஜஸ் கிடைக்குது. 2 இமேஜஸ் வரலாமா, ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு இமேஜ் தான் இருக்கணும். அப்போ நமக்கு இங்கே 2 இமேஜஸ் இருக்கிறதுனால எஃப் இஸ் நாட் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன். எஃப் இஸ் நாட் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன். இது நம்ம ஆரோ டயக்ராம்லேயும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆன் டூ ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஆரோ டயக்ராம் போடுறோம் இல்லையா, அப்போ உங்களுக்கு இந்த 1 ஃபங்க்ஷன் வருமா வராதுன்றதை ஆரோ டயக்ராம்லேயும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி வாங்க இப்போ நம்ம ஆரோ டயக்ராம் போடலாம். சரிங்களா, பாருங்கள் ரெண்டுலேயுமே நமக்கு என்ன நம்பர்ஸ் தான் எடுத்துக்க போகிறோம், ரியல் நம்பர்ஸ் தான் எடுத்துக்க போகிறோம். ஏன்னா கொஸ்டினில் ரியல் நம்பர் தான் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. சும்மா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துக்க போகிறோம். சரிங்களா, ரியல் நம்பர்ஸை நம்மளால் செட்டில் வந்து ரோஸ்டர் ஃபார்மில் ரைட் பண்ண முடியாது இல்லையா. சரி, ரியல் நம்பர்ஸில் ஃபஸ்ட் நம்ம ஒரு சென்டரில் 0ன்னு மார்க் பண்ணிக்குவோம். சரிங்களா, என்ன மார்க் பண்ணிக்கலாம், 0. அதுக்கு அடுத்து என்னென்ன எலமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம், நம்ம வழக்கம் போல் 0லேருந்து -1 வரைக்கும் நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கும். நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு -1 எடுத்துருக்கேன். அடுத்து எக்ஸட்ரா -2ன்னு வரும். ஸோ அதே மாதிரி இங்கே கீழேயும் நம்ம என்ன எடுத்துக்கலாம், 1 எக்ஸட்ரா 2 அண்டு எக்ஸட்ரா நிறைய எலமெண்ட்ஸ் போயிட்டே இருக்கும். இதே மாதிரி தான் எக்ஸட்ரா -2 எக்ஸட்ரா -1 எக்ஸட்ரா 0 அண்டு எக்ஸட்ரா +1 எக்ஸட்ரா +2 அண்டு எக்ஸட்ரா நிறைய எலமெண்ட்ஸ் வந்து இங்கே இருக்குது. நமக்கு எஃப் ஆஃப் என்ன எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க, எஃப் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு என் ஸ்கொயர்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 0 தான் கிடைக்கும். அப்போ 0க்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்லி 0 மட்டும்தான் வரும். ஆனால் இதுவே -1ன்னு எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எஃப் ஆஃப் -1ன்னு எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும், +1 தான் வரும். எஃப் ஆஃப் -2ன்னு எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆன்சர் கிடைக்கும், 2 ஸ்கொயர் போடுவோமா, அப்போ 4 வருமா. சரி, எஃப் ஆஃப் +1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன தான் கிடைக்கும், 1 தான். எஃப் ஆஃப் +2ன்னு எடுத்துட்டாலும் அப்போ என்ன தான் கிடைக்கும், +4 தான். ஸோ பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், நெகட்டிவில் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், -1 எடுத்தாலும் +1 தான் வருது. பாசிட்டிவில் +1 எடுத்தாலும் +1 தான் வருது. அடுத்து நெகட்டிவில் -2ன்னு எடுத்தால் நமக்கு என்ன எலமெண்ட்ஸ் கிடைக்குது, பாசிட்டிவில் நமக்கு 2ன்னு எடுத்தாலும் நமக்கு என்ன எலமெண்ட் தான் கிடைக்குது, +4. சரிங்களா, அப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுக்குமே நமக்கு எந்த மாதிரி இமேஜஸ் தான் இருக்குது, ஒன்லி பாசிட்டிவில் தான் இமேஜஸாக வருதே தவிர நெகட்டிவில் நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்கல. அப்போ இங்கே இருக்கக்கூடிய அதோட எக்ஸ்ட்ரா நிறைய எலமெண்ட்ஸ் இருக்குது இல்லையா, 1க்கும் 2க்கும் இடையில நம்ம முதன் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது ரியல் நம்பர் செட்டுன்றதுனால. சரிங்களா, அப்போ இங்கே இருக்கக்கூடிய நிறைய எலமெண்ட்ஸ்க்கு வந்து நமக்கு என்ன கிடையாது, இங்கே ப்ரீ இமேஜஸ் கிடையாது. ஸோ ப்ரீ இமேஜஸ் அப்போ டொமைனில் வந்து எல்லா எலமெண்ட்டுக்கும் இமேஜஸ் இருக்குது. ஆனால் எப்படி இருக்குது, 2 எலமெண்ட்டுக்கு ஒரு இமேஜாக இருக்குது. நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டுக்குமே பாசிட்டிவ் இமேஜ் வருது. ஸோ நாட் 1 to 1 ஃபங்க்ஷன். அடுத்து ஆன் டூ ஃபங்க்ஷன்னா கோடமைனும் ரேஞ்சும் எப்படி இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். இங்கே வந்து கோடமைன் நாட் ஈக்குவல் டு ரேஞ்ச், கோடமைன் நாட் ஈக்குவல் டு ரேஞ்ச். ஸோ இட் இஸ் நாட் ஆன் டூ ஃபங்க்ஷன். சரிங்களா, சேம் ஃபஸ்ட்டில் நம்ம கொடுத்த மாதிரியே இங்கே கோடமைனும் ரேஞ்சும் எதா இல்லை, ஈக்குவலாக இல்லை. ஸோ இட் இஸ் நாட் 1 to 1 ஃபங்க்ஷன், நாட் ஆன் டூ ஃபங்க்ஷன். எல்லா எலமெண்ட்டுக்கும் 2 எலமெண்ட்டுக்கு ஒரு இமேஜாக இருக்குது, செப்பரேட் இமேஜாக இல்லை. ஸோ நாட் 1 to 1 ஃபங்க்ஷன் அண்டு நாட் ஆன் டூ ஃபங்க்ஷன். அவ்வளோதான், ஃபினிஷ். எஃப்ஏஸ் டோட்டலாக என்ன இடத்துல, எஃப்ஏஸ் நாட் 1 to 1 ஃபங்க்ஷன் அண்டு எஃப்ஏஸ் நாட் ஆன் டூ ஃபங்க்ஷன். ரெண்டு ஃபங்க்ஷனுமே செகண்ட் சப்டிவிஷனுக்கு நமக்கு வரலை. ஓகேவா, இந்த சம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. நம்ம நாளைக்கு நெக்ஸ்ட் சம்மில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.